நம்ம இப்போ பார்க்குறது ரிஃப்ளெக்ஸாலஜியில் வந்து தைராய்டுக்கு பார்க்குறோம். இப்போ தைராய்டு அப்படிங்கிறது ஸோ மெனி பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டில் வந்து ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு ரெண்டு இருக்குது. நம்ம உடலில் தைராய்டு சுரப்பி எங்கே இருக்குது அப்படின்னா த்ரோட்டில் உள்ளே இருக்கிறது தான் தைராய்டு சுரப்பி. அதை கவர் பண்ணி வர்றது பாராதைராய்டு த்ரோட்டில் உள்ளது. அப்போ மெயினாக வந்து நோஸ் வழியாக நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனும் அதை கடந்து தான் போகணும். அப்போ தைராய்டு அப்படிங்கிறது எண்டோக்ரின் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பிகளுடைய 7 எண்டோக்ரின் கிளாண்டில் தைராய்டு சுரப்பியும் ஒன்று, நம்பர் 1. இப்போ தைராய்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, தைராய்டுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனுடைய பெயர் என்ன, அதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ தைராய்டு சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் தைராக்சின். இந்த முக்கியமாக இந்த தைராக்சினுடைய ஹார்மோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹியூமன் பாடியில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரெயினுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா நர்வ் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் ஃபங்க்ஷன். பிரெயின் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு சப்போர்ட்டாக தைராக்சின் ஹார்மோன் வந்து தேவை. அதே போல் நம்ம உடலில் உள்ள நரம்பு மண்டலம், மஸ்குலர் சிஸ்டம், தசை மண்டலமும் நரம்பு மண்டலமும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு சப்போர்ட்டாக இந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து முக்கியமாக தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இருதயம், ஹார்ட்டு நம்ம உயிர் வாழ முக்கியமானது. ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிறன்னா தைராக்சின் ஹார்மோன் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். அதே போல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஆர்கன் வந்து லிவர் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராக்சின் ஹார்மோன் தேவை. அப்போ தசை மண்டலம், நரம்பு மண்டலம், பிரெயின், ஹார்ட்டு, லிவர் இவையெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தைராக்சின் ஹார்மோன் வந்து நமக்கு உதவுகிறது. அதே போல் நம்ம உட்கொண்ட உணவு ஜீரண சக்தியை ஏற்படுத்தணும்னா அதுக்கும் தைராக்சின் ஹார்மோன் தேவை. மகளிர்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை சிதைவு இல்லாமல் இருக்கணும், யூட்ரஸ் ஓவரிஸ் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் தைராக்சின் ஹார்மோன் சப்போர்ட் பண்ணுது. அதே போல் உடலில் வந்து டெம்பரேச்சர், வெப்பநிலை சீராக இயக்கணும்னா அதுக்கு தைராக்சின் ஹார்மோன் தேவை. சாதாரண பார்த்திங்கன்னா ஒரு ஃபீவர்னு போனோன்னு டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. டெம்பரேச்சர் வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் நார்மலாக இருக்கும். அதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ டெம்பரேச்சர் பார்க்கும்போது 100 இருந்துச்சுன்னா ஃபீவர் அதிகமாக இருக்குது, 110 போயிட்டுனா ரொம்ப ஹை ஃபீவர். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஒரு 60 கீழே குறைஞ்சி போச்சுன்னா உடலுக்கு ஆபத்து. ஆக நம்ம உடலில் உள்ள டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் அந்த தைராக்சின் ஹார்மோன் தேவை. மிக முக்கியமாக நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான சுரப்பிகளில் தைராய்டு சுரப்பியும் மிக முக்கியமானது. அதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராக்சின் மிக மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த தைராக்சினுடைய ஹார்மோன் உடலில் வந்து மிக அதிகமாகவும் மிக குறைவாக இருந்தாலும் பாதிப்புகளை கொடுக்கும். அதான் ஹைப்போ அப்படின்னு சொல்கிறது. இப்போ மெயினாக பார்த்தோம்னா உடலில் வந்து அயோடின் வந்து சமநிலையில் இருந்தால் தைராக்சின் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக இருக்கும். இந்த அயோடின் என்ற உப்பு எங்கேருந்து கிடைக்குது, சாதாரணமாக நம்ம உட்கொள்ளக்கூடிய சால்ட்டு, கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய சால்ட்லேருந்து கிடைக்கிறது தான் அயோடின். அதாவது உணவுப் பொருட்கள் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இன்றைக்கி சில மாற்றத்தின் காரணமாக அந்த கல் உப்பு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தன்மை இப்போ குறைஞ்சி போயிட்டு அதனால வந்து அயோடின் சத்துக்களை நம்ம உடலில் குறைவு நிலை அதிகமாக மகளிருக்கு அதிகமாக பாதிக்கும் போது உடல் சார்ந்த பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுது. ஆக இந்த அயோடினை சமநிலைப்படுத்தக்கூடிய குறைவாக இருப்பவர்களுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையாக செய்து வருவது மூலம் அந்த தைராய்டு பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு 100% ரிஃப்ளெக்ஸாலஜி நமக்கு உதவும். ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் ஹைப்போ தைராய்டு இருந்தாலும் சமநிலைப்படுத்துவதற்கு 100% நமக்கு உதவி செய்கிறது ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம். அப்போ இந்த தைராய்டு வந்தவங்களை பார்த்திங்க அப்படின்னா உடல் வந்து அவங்களுக்கு வந்து பெட்டிக்கு களைப்பு அதிகமாக இருக்கும், டயர்னஸ் அதிகமாக இருக்கும். அதிகமாக நடந்தாங்கன்னா கால் கையில் வீக்கம் ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் வந்து பருமன் ஆகிடும். நிறைய பேருக்கு மகளிருக்கு வந்து முடி வந்து நிறைய வந்து லாஸ் ஆகிடும், கொட்டி போயிடும். உடலில் வந்து இச்சிங், அரிப்புகள் அதிகமாகும். அலர்ஜிக் டிஸார்டர் வந்து நிறைய அடிக்கடி ஏற்படும். அதே மாதிரி அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன், ஃபீவர் வரும். அடிக்கடி வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதே மாதிரி கை கால்கள் சோர்வு நிலை அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி மென்சுவல் ப்ராப்ளம், மகளிர் இருந்தால் மென்சுவல் ப்ராப்ளம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து உட்காந்து ஏந்திரிக்க முடியாது. இப்படிப்பட்ட பல்வேறு சைடு எஃபெக்டெல்லாம் நிறைய வந்து இந்த தைராய்டுடைய குறைபாடுகளால் கொடுக்கும். அதனால் தைராய்டு வந்தவங்க ஆரம்ப நிலையிலேயே முழுமையாக வந்து இதில் எடுத்து தைராய்டை நார்மல் நிலைக்கு வச்சுக்கிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிக்க நல்லது. இல்லைன்னா
ஒரு தடவை தைராய்டு வந்துட்டுனா வாழ்நாள் முழுவதுமே தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் சிஸ்டத்தில் முழுமையாக அதை வந்து குணப்படுத்துவதற்கு நமக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ முன்னாடி சொன்னது மாதிரி கால்களில் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உயரமான ஒரு பகுதி, எல்லாருக்கும் கால்களில் ஒரு உயரமான பகுதி இருக்கும். அதுதான் வந்து நம்ம தைராய்டு பாராதைராய்டு பாயிண்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வாக்கிங் போதோ செருப்பு இல்லாமல் கால்களில் நடக்கும் போதோ இந்த பகுதி வந்து நல்லா அழுத்தம் கிடைக்கும். இப்போ காலை அப்படி வச்சுட்டு இப்போ நல்லா அழுத்தின்னு வச்சுங்க, தைராய்டு பாயிண்ட் வந்து நமக்கு நல்லா வந்து அழுத்தத்தை கிடைக்கும். நல்ல அழுத்தம் இந்த பகுதியை கிடைக்கும். இப்போ வந்து பார்க்க போகிறப்ப இந்த தைராய்டு பாயிண்ட்டு சென்டரில் வந்து தைராய்டு, அதை கவர் பண்ணுறது பாராதைராய்டு. இந்த தைராய்டுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் தான் தைராக்சின். நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் இந்த தைராய்டு பாயிண்ட்டுக்கு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிட்யூட்டி பாயிண்ட், இந்த பிட்யூட்டி சுரப்பியை சொல்லியிருக்கோம். தலையில் பிரெயினுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்கக்கூடிய முக்கியமான சுரப்பி தான் பிட்யூட்டி கிளாண்ட். இந்த பிட்யூட்டி கிளாண்ட் தைராக்சினை தூண்டக்கூடிய ஹார்மோனை தூண்டி தைராக்சினை சுரப்பதற்கு உதவுகிறது. இது மெயினாக வந்து பிட்யூட்டி சுரப்பி வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட். அது பல்வேறு ஹார்மோன்களை சுரந்து உடலை வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுவதற்கு பயன்படுகிறது. அதில் ஒன்று வந்து தைராய்டு சுரப்பியை தூண்டி தைராக்சின் ஹார்மோன் சுரப்பதற்கு உதவி செய்வது இந்த பிட்யூட்டி சுரப்பி. அதனால் தைராய்டு வந்தவனுக்கு பிரெயின் பாயிண்ட்டு, பிட்யூட்டி பாயிண்ட்டு, ஹைப்போதாலமஸ் பாயிண்ட் அதையும் சேர்த்து கொடுக்கணும். பிரெயினை சுற்றி கொடுத்துட்டோம்னாலே பிரெயின் பாயிண்ட்டுக்கும் ப்ரெஷர் கிடைக்கும், பிட்யூட்டிக்கு சுரப்பி கிடைக்கும், ஹைப்போதாலமஸுக்கும் பிரெயின் கிடைக்கும். இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தைராய்டு பாராதைராய்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் லங்ஸ் பாயிண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு, கிட்னி பாயிண்ட்டுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு, இந்த பாயிண்ட்டுகள் நல்லா அழுத்தம் 2 காலையும் கொடுத்துட்டு வந்தோம்னாலே தைராய்டு வந்து நார்மலாக வந்துடும். ஏன்னா தைராய்டு வந்தவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹியூமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க முடியும். அதனால் பெரும்பான்மை நோய்கள் வராமல் தடுக்க முடியும். ஏன்னா அந்த தைராய்டை வச்சுக்கிட்டு தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிருமிகளால் நச்சு பொருள்களால் நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து இதை நார்மல் செய்வதன் மூலம் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பயன்படும். இப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கான் கனெக்டட் எல்லாமே வந்து 2 கால் பாதங்களையும் அதில் கனெக்டட் பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம தைராய்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு தைராய்டு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைராய்டு பாயிண்ட்டு, அடுத்தது பாராதைராய்டு. பாராதைராய்டு தான் கால்சியத்தை நம்ம உடலில் நார்மல் பண்ணுறது. அதனால் தைராய்டு பாராதைராய்டு இந்த தைராய்டு பாயிண்ட்டை சுற்றி அழுத்தம் கொடுத்தோம்னாலே இது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மெயினாக வர்றது பிரெயின் பாயிண்ட்டு, பிட்யூட்டி சுரப்பி, ஹைப்போதாலமஸ் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து லங்ஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கிட்னி பாயிண்ட். இதை கொடுத்துட்டு வந்தோம்னாலே தைராய்டை வந்து நம்ம நார்மல் பண்ணலாம். பொதுவாக வந்து பார்க்க போகிறப்ப பிரெயின் பாயிண்ட், இந்த பிரெயினில் வந்து பார்க்க போகிறப்ப நம்ம இது மாதிரி ப்ரெஷரை கொடுக்குறோம். இது மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது பிரெயின், பிட்யூட்டி, பீனியல் இது வந்து நல்லா நமக்கு வந்து அழுத்தம் கிடைக்கும். இந்த பம்பிங் ப்ரெஷர் அப்படின்னு போகும்போது இந்த அளவுக்கு கொடுக்குறது. நம்ம இதில் ப்ரெஷர் நல்லா கிடைக்குதம்மா. நம்ம இந்த ப்ரெஷர் வந்து நல்லாயிருக்கும். சில பேர் கொடுக்குறப்ப இதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும், விட்டு விட்டு இன்டர்மீடியட் ப்ரெஷர் இது மாதிரி 1 மினிட்டு பிரெயின், பிட்யூட்டி, ஹைப்போதாலமஸ் இதுக்கு வந்து நல்லா பாயிண்ட்டுக்கு நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். ஏன்னா இது முக்கியமான ஒரு எண்டோக்ரின் கிளாண்ட். அதனால் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பிரெயின், பிட்யூட்ரி, ஹைப்போதாலமஸ் இதை வந்து நல்லா கொடுத்துட்றோமா. அடுத்தது வந்து பார்த்த போகிறப்ப இது வந்து தைராய்டு பாயிண்ட். இதில் மெயினாக நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு பாயிண்டில் வந்து இந்த அழுத்தம் கொடுக்கும்போது பெயின் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதிகமாக லைட்டாக பெயின் இருக்கா, ஃபேரபடியாக அழுத்தம் கொடுக்குறோம். அப்படி வைக்கும்போது சில பேருக்கு அன்ஃபேரபிள் பெயின் நல்லா கத்திடுவாங்க. லைட்டாக ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் வந்து அதிகமாக இல்லை. ரொம்ப அதிகமாக பெயின் இருக்கும்போது ரொம்ப கேர் பண்ணி கவனமாக ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பெயினை இங்கேருந்து அது ரிலீஃப் ஆனால் தான் அந்த ப்ராப்ளம் வந்து சூட்டபிளாக வந்து க்யூரபிளுக்கு வரும். பெயின் இருந்து இன்றைக்கி கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், பெயின் இருக்குது, ஆல்டர்னேட்டிவாக வர சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், பெயின் இருக்குன்னா பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதை பெயின் குறையிற வரைக்கும் வர சொல்லி நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க நார்மலுக்கு வந்துடும். ஆக இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பண்ணும்போது இப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் இப்படி கொடுக்குறோமா,
இதை கொடுத்துருவோம். அடுத்தது லங்ஸ் பாயிண்ட். லங்ஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன் வந்து ஃபுல்லாக கவர் ஆனதான் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் வரும்போது நம்ம இந்த கிட்னி பாயிண்ட்டுக்கும் கொடுக்கணும். கிட்னிலேருந்து யூரினரி பிளாடர் வரைக்கும் அப்படியே கொடுத்துருவோம். ஆக இந்த பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, ஹைப்போதாலமஸ், பிரெயின், இந்த பாயிண்ட்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் ப்ரெஷர் கொடுக்கணும். அடுத்த தைராய்டு, பாராதைராய்டு, லங்ஸு, கிட்னி, இதை வந்து கரெக்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தாலே தைராய்டு பிரச்சனையிலேருந்து நார்மலுக்கு வந்துடும். ஆக வந்து கரெக்டாக பண்ணிட்டு வரணும். ரெங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர், வசந்த காலனி, அண்ணா நகர், சென்னை. ரிஃப்ளெக்ஸாலஜி சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் 9444641062. இன்றைக்கி வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி பாடத்திட்டத்தில் நம்ம வந்து மெயினாக வந்து தைராய்டு பிரச்சனையை எப்படி வந்து நார்மல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம உயிர் வாழ்வதற்கு முக்கியமான பல்வேறு சுரப்பிகளில் தைராய்டு சுரப்பி வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா தைராய்டு சுரப்பியுடைய சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் தைராக்சின். அதனுடைய முக்கிய தத்துவம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரெயின், அதே மாதிரி ஹார்ட்டு, லிவரு, தசை மண்டலம், நரம்பு மண்டலம், டைஜஷன், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராக்சின் ஹார்மோன் நமக்கு தேவை. அதே மாதிரி மகளிருக்கு வந்து கருச்சிதைவு இல்லாமல் குழந்தை பிறக்கணும், கருமுட்டை உற்பத்தி வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது தைராக்சின் ஹார்மோன் தேவை. அதே போல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் நல்லா குறையணும் அப்படின்னாலும் தைராக்சின் ஹார்மோன் தேவை. நம்ம உடலை வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னாலும் தைராக்சின் தேவை. அதனால் வந்து மிக முக்கியமான ஹார்மோனாக தைராக்சின் ஹார்மோனை நம்ம சமநிலைப்படுத்தி தைராக்சின்லேருந்து நம்ம முழுமையாக வந்து விடுபடுவதற்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டும் 100% நமக்கு உதவும். 9444641062 அக்கு பிரஷர் மற்றும் புற்றுப்ளெக்ஸாலஜி சிகிச்சை பெற அணுகவும். நன்றி, வணக்கம்.